விஜயனா சத்தியமா சொல்றேன், ப்ரௌட் மொமெண்ட், வேற லெவல். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பூத் ஏஜென்ட் ஒர்க் பண்ணேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன அப்படிங்கிறத நான் நின்று பார்த்தேன். எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு காலையில் 6 மணிக்கெலாம் நம்ம பசங்க வந்து நம்ம காஸ்டியூமில் நின்றுட்டு இருக்காங்கன்னா பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பூத் ஏஜென்ட்டுங்கிறதுனால ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன். அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. லாரி மேலே ஏறி எத்தனை கிலோமீட்ரு, இவனுங்க பண்ண பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணி நான் ஓட்டு போடணும், என் அண்ணனுக்கு நான் ஓட்டு போட்டே தீர்வேன்னு எத்தனை பேர். பெண் நிர்வாகிகள் எல்லாருமே நைட் 8 மணி வரை பூத்துல இருந்தோம். கொண்டு போய் அந்த அவ்வளோ ஓட்டு பெட்டி வைக்கிற வரைக்கும் பசங்க எல்லாரும் நின்னாங்கன்னா கள்ள ஓட்டு ஒன்று போட்டாலும் அவ்வளோ சண்டை. இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. சினிமாவில் தான் ரெக்கார்டுன்னு நினச்சேன், மலேசியாவில் போயிட்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணீங்க. இப்போ எலெக்ஷனோட ஓட் போலான பர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெக்கார்டு பிரேக் ஆயிருக்குன்னா எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். தோக்குறோம் ஜெயிக்கிறோம், சாதிச்சிட்டிங்கன்னா 234 தொகுதியிலையும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு வேட்பாளர்களை, விசுவாசிகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஒரு தோல் கொடுக்குற வேட்பாளர்கள் உங்களுக்கு நின்றுருக்காங்க. புதுசா ஒரு வேட்பாளர் வந்து நின்னாலும் என் அண்ணனுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் என் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு ஓடி ஓடி எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட்டையும் யூஸ் பண்ணி ஃபிளைட்ல, ட்ரெயின்ல, பைக்ல எல்லாத்துலயும் வந்து ஒரு ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட முடியலையேன்னு அழுததெல்லாம் இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுனா உங்களோட இந்த படை கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும். யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வேற விஷயம். சண்டை செஞ்சோம்ல 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து எத்தனை பேர் நான் வந்து உங்களை காப்பாத்துறேன், ஆட்சி அமைக்கலாம், நான் வந்து கட்சி அமைக்கிறேன்னு சொன்ன எத்தனை நடிகர்கள் இருந்த இடம் தெரியாம ஓடி போனாங்க. அவங்க கட்சியை அடகு வச்சாங்க, மக்களை ஏமாத்தினாங்க, மிட் நைட்ல கட்சியை கலைச்சாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சாதிச்சு காமிச்சிருக்கீங்கன்னா பெருமையா இருக்கு. இன்னைக்கு நான் கேஸ வாங்கிட்டு நிக்கிறேன். ஆனா ஏன் பிரச்சனையை விட இப்போ என்ன சொல்றது, அடுத்த 10 நாள் எப்படி இருக்கும், ஓட்டு பெட்டிலாம் நல்லா தான் சேஃபா வச்சிருப்பாங்களான்ற வரைக்கும் டவுட்டா இருக்கு. எவ்வளவு அராஜகம். நேத்து ஹார்பர் தொகுதியில பிரச்சனை, திருச்சியில பிரச்சனை, எத்தனை பேர் ஓட்டு போட வந்தவங்கள ஓட்டு போட விடாம பிரச்சனை பண்ணிருக்காங்க. மேல கடவுள் இருக்காரான்ற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் சந்தேகமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஆனாலும் அத்தனை தடையையும் தாண்டி ஹையஸ்ட் ஓட் போல் ஆயிருக்கு இந்த இயர். அவ்வளவு உன்னோட ஒரு மனுஷனுக்காக தானா அத்தனை பேரும் இருக்கோம்னா. நம்பர் சிவன் கைவிட மாட்டாருன்னா அத்தனை சாமியும் உன் கூட இருக்கு. என் கொலசாமி நான் நீங்க சிஎம் ஆகுறீங்கன்னா நான் அதை பார்க்காம சாக மாட்டேன். ஆனாலும் ரெக்கார்ட் பிரேக்கிங்னா சூப்பரா இருந்தது. நேற்று பூத் ஏஜென்ட் ஒர்க் நான் பாக்குறப்ப நம்ம பசங்க காஸ்டியூம்ல வரப்போ ஒரு பெருமையா இருந்துச்சு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இனி மேல வர இளைய சமுதாயத்தை யாருமே ஓட்ட காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்து வர போற தேர்தல்லாம் இதை விட புரட்சிகரமா இருக்கும். அத்தனை வாழ்த்துக்களுக்கும் உறுதியான தகுதியான ஒரே மனுஷன் நீங்க தான் விஜயண்ணா. நீங்க பல்லாண்டு வாழணும், நல்லா இருக்கணும். வெற்றி உமதே அண்ணா. சந்தோஷமா இருங்க, கான்பிடென்டா இருங்க. வெற்றி நிச்சயம்.